வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான இந்த 2025 பிப்ரவரி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் தனுசு ராசிக்கான சிறப்பு பதிவாக ரொம்ப முக்கியமான நேரத்தில் இந்த பதிவை நான் பார்க்குறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு தனுசு ராசியில் வரக்கூடிய மூலம், போராடம், உத்திராடம் 1ஆம் பாத நண்பர்களுக்கு பொருந்துங்க. நண்பர்களே, வழக்கம் போல் இந்த பதிவு இந்த பிப்ரவரி மாதத்திற்கான கிரகநிலை, தொழில், வியாபாரம், குடும்பம், திருமணம், நிதிநிலை, வழிபாடு, பரிகாரம் என்னன்னு சொல்லி அருமையாக அற்புதமாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆதரவுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. முதல்ல இந்த மாதம் கிரகநிலை எப்படின்னு பார்க்கலாங்க. பிப்ரவரி மாதம் முழுவதும் கேது பகவான் உங்களோட தான் ட்ராவல் பண்ண போகிறாரு. குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 5க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலும், உச்சம் பெற்ற சுக்கிரன் 4ஆம் வீட்டிலும் இருக்காங்க. இந்த புத ஆதித்ய யோகம் பெற்ற சூரியனும் புதனும் 2ஆம் வீட்டில் இருக்காங்க. இந்த 2 பேரும் சேரும்போது என்னன்னா புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு யோகம் தனுசு ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து ஆக்டிவ் ஆகுது. இந்த கிரகநிலைகள் இந்த மாதிரி இருக்கும்போது தொழில், வியாபாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். மாதம் முழுவதுமே உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேது பகவான் சில குழப்பங்கள், ஆழ்ந்த சிந்தனைகள் உருவாக்குவார். அதாவது உங்கள் வேலை, பிஸ்னஸ்ஸு, வியாபாரம், வேலை சார்ந்த நிதிநிலை, முடிவெடுக்கிறது, இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் மைண்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்குவார். சற்று அப்படியே ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்ட்டு இருந்தாலுமே பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க. அது எப்படி கேது பகவான் சரியில்லாத போது பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மந்த நிலை வராதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும். கண்டிப்பாக வரும். அதுக்கு தான் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் மற்ற கிரகங்களால் வரக்கூடிய கெடு பலனை 6ஆம் வீட்டிலிருந்து, அதோடு 6ஆம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய சுப பார்வையால், தன்னுடைய சுப செய்கையால் தனுசு ராசிக்கு ஒரு பாக்கியத்தை, பெரிய நன்மையை கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். வேலை வியாபாரத்தில் வளர்ச்சியை கொடுக்க போகிறாரு. மாற்றுமொழி பேசும் நண்பர்களால் அல்லது நபர்களால் தொழில் வளர்ச்சி பெருகும். அவங்க மூலமாக ஒரு தொழிலுக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கிறது, பணம் கைமாற்ற கிடைக்கிறது, கடன் கிடைக்கிறது, ஏதாவது ஒரு வகையில் இந்த ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு தேவையான போதும். அப்பப்போ போட்டிகள் உருவாகும். தொழிலில், ஆஃபீஸில் கூடவே இருக்கிறவங்க குழிபறிப்பாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். அன்னை எப்போ சாவா, திண்ணை எப்போ காலியாகும் அப்படிங்கிறமான சூழ்நிலை கூட உருவாகும் இந்த சுச்சுவேஷனில். ஸோ நீங்கள் வேலை வியாபாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல, பணம் ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும்போது, அல்லது முக்கியமான பேப்பர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற போது, ஆஃபீஸ் சார்ந்தோ உங்கள் பிஸ்னஸ் சார்ந்தோ ஒரு பேப்பர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ்க்குன்னு ஒரு சீக்ரெட் வச்சுருப்பீங்க, இது எல்லாமே கவனமாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட கருத்து வேறுபாடு நீங்கள் வச்சுக்காதீங்க. ஆஃபீஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ விட்டு கொடுத்து எவ்வளோ தாழ்ந்து போகணுமோ தாழ்ந்து போங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம கம்பி மாதிரி நின்னோம்னா நிறைய பிரச்சனைகள் உருவாகும். ஸோ கொஞ்சமாவது ஏதாவது ஒரு இடத்துலையாவது வளைந்து கொடுத்து போகணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தெரியுது. நிதிநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனுசு ராசிக்கு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் தனுசு ராசிக்கு 2ஆம் வீட்டில் ஆக்டிவ் ஆகுது. இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான், புதன் பகவான் ஒரு மிகப்பெரிய யோகத்தை இணைந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது நமக்கு சாதாரணமாக தெரியல, இல்லது இந்த மாதம் முழுவதும் நீ ட்ராவல் பண்ணும்போது பெருசாக மாற்றம் இருக்காத மாதிரி நடக்கலாம். நீங்கள் இது எப்படி யோசிங்க, பெருசாக மாற்றமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் புதுசாக கடன் ஆகலை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அது கூட நம்மளுக்கு பெட்டர் தானே. புதுசாக ஒரு மருத்துவ செலவு வரல, புதுசாக ஒரு விரைய செலவு வரல, இது எல்லாமே கூட புத ஆதித்ய யோகத்தினுடைய யோகமாக இருக்கலாம். நம்மளுக்கு கோடி கோடியாக பணம் வரணும், லட்ச லட்சமாக வரணும் அப்படிங்கிறத தாண்டி வெட்டி செலவு வரல அப்படின்னாவே, நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம கையில் நின்றுச்சுனாவே அதுவே மிகப்பெரிய யோகம்னே சொல்லலாங்க. ஸோ தனுசு ராசி நண்பர்கள் பிறக்கக்கூடிய நிலையில் வீண் செலவு, விரைய செலவு இல்லாமல் இருந்தாவே அது தினம் தினம் ஒரு புதுசாக ஒரு யோகம் வர்றதுக்கு கணக்கு தான். இந்த 2 சுப கிரகங்களுக்கும் சப்போர்ட்டிவாக 6ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் பெரும் பணக்காரர்களாக சில பேரையும், பல பேருக்கு கடனை கட்டக்கூடிய அளவுக்கு பணத்தையும் கொடுத்து இந்த 3 தெய்வங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. பணம் சேமிப்புன்னு சொல்லி போதும் அப்படிங்கிற அளவுக்கு பணம் கையிருப்பு இதெல்லாம் இருக்குது. நம்ம அக்கௌண்ட்டில் கூட பணம் இருக்குதே அப்படின்னு நமக்கு நாமே ஆச்சரியப்பட்டு நாம் பார்க்குற அளவுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமாக இருக்குங்க. குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, 7ஆம் வீட்டு செவ்வாய் பகவான் காதல் விவகாரத்தில் உங்களுக்கு திருமணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதாவது காதல் கைகூடும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்புகள், அது சம்பந்தமான பேச்சு,
உறுதியாகிறது, நிச்சயம் பண்ணுறது, இந்த ரிங்கு மாற்றிக்கிறது, திருமணத்துக்கு பத்திரிகை அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். ஸோ திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாகவே இருக்குது. 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சுக்கிரன் அந்த நாளில் உச்சம் பெறுவதால் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் சொல்லக்கூடிய அந்த சந்தோஷம் அதிகரிக்கும். ஒட்டுமொத்த குடும்பத்தில் ஆனந்தம், மகிழ்ச்சி உருவாகும். உங்களுடைய பழைய வண்டி வாகனத்தை நீங்கள் விற்றுட்டு புது வண்டி வாங்குறது, அல்லது வண்டியே இல்லாமல் இருந்தவங்க ஒரு புது வண்டியை நீங்கள் புக் பண்ணுறது, இந்த மாதிரியான வண்டி வாகன யோகம் இந்த மாதத்தில் நிச்சயம் உண்டாகும். உங்களோட தொழில் வியாபாரத்துக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சொல்லி எல்லோருடைய ஆதரவும் அல்லது ஒரு சிலருடைய ஆதரவாவது முழுமையாக இந்த பிப்ரவரி மாதத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசியில் உள்ள நட்சத்திர நண்பர்களுக்குமே அற்புதமான ஒரு லைஃப் வந்து புதுசாக கிரியேட் ஆகுது. அப்படின்னா நீங்கள் அதில் சந்தேகமே பட வேணாம். நம்பிக்கையோடு நீங்கள் உழைங்க. குடும்பத்தில் ஹாப்பியாக ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் இருங்க. அடுத்ததாக தனுசு ராசி பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, தனுசு ராசி சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதனால் ஏற்பட போகும் இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறத தாண்டி பொருள் வரவு நல்லா இருக்கும். அதனால் அந்த ஆடை ஆபரண சேர்க்கை, விழாக்களுக்கு செல்வது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு வெற்றி கிடைக்கிறது, திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு குழந்தை பேர் உண்டாகுதுன்னு சொல்லி வாழ்வு ஆனந்தமாகனு சொல்லாங்க. என்ன டெஸ்ட் பண்ணாலும் சரி, உடம்புக்குள்ளே என்ன பிரச்சனைக்குன்னே தெரியல, நோயை கண்டுபிடிக்கவும் இல்லை, எல்லா டெஸ்ட்டும் ஓகேவே இருக்குது, நார்மலாக இருக்குது, ஆனால் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரிகளுக்கு இந்த மாதம் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உடல்நலம் சார்ந்து அந்த முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத நோய்கள் மறைந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரகாசம், ஆனந்தம், நிம்மதி இது எல்லாமே கிடைக்க போகுது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவனால் மகிழ்ச்சி, மனம் நிறைவுன்னு சொல்லிட்டு அற்புதமாக இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவராக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது. ஸோ சகோதரிகளுக்கும் சரி சகோதரர்களுக்கும் சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களுங்க. இந்த மாதம் தனுசு ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சற்று புரிஞ்சு பொறுப்பாக கடினமாக படிக்க வேண்டிய காலம்னு சொல்லலாம். ஒரு வருஷம் விளையாடியாச்சு. இந்த விளையாட்டுத்தனத்தையெல்லாம் கொஞ்சம் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே பொது தேர்வு வரப்போகுது, அடுத்து நீட் எக்ஸாம் வரப்போகுது. 10th முடிச்சிருந்தீங்கன்னா நல்ல குரூப் கிடைக்கணும். +2 முடிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு டாக்டருங்க ஒரு கனவு இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து ஒரு மாற்று மருத்துவத்துக்கு போகலான்னு ஒரு கனவு இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய பையனோ பொண்ணோ நான் வந்து டாக்டராகி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, இந்த நேரம் கரெக்டாக அந்த எக்ஸாம் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே உங்களை மந்தப்படுத்தும். ரிசல்ட் சூப்பராக இருக்கும், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், எப்படி படிச்சிருவோனா ஜெயிச்சிருவோனான்னு சொல்லி. ஏன் அப்படின்னா இந்த 5ஆம் இட அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது தனுசு ராசி மாணவர்களுக்கு படிப்பில் மந்தத்தன்மையை உண்டாக்கும். நீங்கள் ஒரு வேளைக்கு 2 டைம் போய் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், தடைகளை உருவாக்கும். நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு பேனா வாங்கணும், ஒரு நோட்டு வாங்கணும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் அந்த வேலையை பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் என்ன ஆகுனா ஒரு சலிப்பு ஏற்படும், படிப்பில் ஆர்வமின்மை உண்டாக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் எதாக இருந்தாலும் சரி அடித்து தூள் கிளப்பிட்டு போங்க. ஸோ அதனால் நீங்கள் கடினமாக நீங்கள் பொறுப்பாக படித்தீங்க அப்படின்னா தனுசு ராசி இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நீங்கள் உருவாக்க முடியும். ஸோ இந்த லாஸ்ட் டைம் கொஞ்சம் பொறுப்பாக படித்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்கள் பக்கம்தான். பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் பெஸ்ட் ரிசல்ட் வேணும்னா வருஷம் முடிய போகிற சமயத்தில் இந்த ஃபோனை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா படிக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குங்க. சரிங்களா? இது வந்து உங்களை பயமுறுத்தல, ஒரு விழிப்புணர்வுக்காக புரிஞ்சுக்குங்க. தட்ஸ் ஆல். அரசியலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா, அரசியல்வாதி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையுதோ அந்த அளவுக்கு அதை வந்து தக்க வச்சுக்க, காப்பாற்றிக்க கொஞ்சம் போராட வேண்டி வரலாம். ஒவ்வொரு அடியும் நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. உங்களோட அடுத்த மூவ் என்ன, அடுத்த ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத நீங்கள் குடும்பத்தை தவிர நீங்கள் வெளியில் யார்ட்டையுமே நீங்கள் பகிர வேண்டாம். ஸோ எது எப்படியோ ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தை உங்களுக்கு பெரிய வாழ்த்து இருக்கும். வாழ்த்துக்களுங்க. இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் தனுசு ராசி சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்குமே ஆரோக்கியம் எப்படி இருக்குது? குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னோம். இந்த மாதம் 100% இந்த வார்த்தை உண்மையாகுதுங்க. ஆனால் எதில்? வேலை, வியாபாரத்தில், பண வரவில், நிதி நிலையில், பணம் கையிருப்பில், தொழில் வளர்ச்சியில், தொழில் புதுசாக தொடங்குறதுல, இப்படி எல்லாத்துலேயுமே குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஒரு வார்த்தை நிதர்சனமான உண்மை. ஆனால் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான்.
ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னா, குரு பகவான் 5க்கு அதிபதி 6ல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது இல்லைங்க. மருத்துவ செலவு வந்துடுமா? பயப்பட தேவையில்லை. ஏங்க மனம் சோர்வாக இருக்குது, டயர்டாக இருக்குது, லைட்டாக எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, எந்த செக் பண்ணாலுமே ஒன்றும் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறது? நீங்கள் ஒரு தைரியமாக வெளியே போக முடியுமா? வேலை செய்ய முடியுமா? எப்பவுமே ஒரு மந்தத்தன்மை இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? நம்முடைய பொழப்பு கெடும் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 6 அப்படிங்கிறது வந்து நோய் ஸ்தானம் மட்டும் இல்லை, அது சுக்கிரனுடைய ராசி அப்படிங்கிறனால நோய்கள்னால் இல்லாத நோயினால் ஒரு மருத்துவ செலவு, அன்றாட வேலை பாதிப்பு வர்றதுன்னு சொல்லி இதெல்லாம் இருக்கும். ஸோ என்ன செய்யணும்? லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும், நல்லா தூங்கணும், மனசை அமைதியாக வச்சுக்கணும், உணவில் கவனம் இருக்கணும். எப்பெல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் சாப்பிடக்கூடாது. காலைல ஒரு 8:30 மணிக்கு சாப்பிட்டோம்னா மதியம் ஒரு 1:30 மணிக்கு சாப்பிட்டோம்னா நைட்டு வந்து ஒரு 7-8 மணிக்குள்ளே வந்து சாப்பிட்டு முடிச்சுக்கணும். ஏன்னா அந்த வாயு தொல்லை வர்றது, அல்சர் உருவாகிறது, தூக்கமின்மை வர்றது, படபடப்பு நைட்டில் பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் ஒரு படபடப்பு உருவாகிறது, கனவு தொல்லை. நல்லா தான் படுப்போம், வெடிய பார்த்தா உங்களை யாராச்சும் துரத்துவாங்க, இல்லை நீங்கள் யாராச்சும் துரத்துவீங்க. இப்படி வெடி எப்படின்னு உஷாப்பான்னு எந்திரிச்சா வெடிஞ்சே போயிருக்கும். என்னடா இப்படி போச்சு இன்றைக்கி நைட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய உடல் மனம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் அமைதியாக இருங்க, நைட் நல்லா ரிலாக்ஸாக படுத்துங்க. இறை வழிபாட்டில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்லா சாமி கும்பிடுங்க, நிம்மதியாக தூங்குங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. நாளைக்கு விஷயத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுட்டு படுங்க. முடிஞ்சால் நைட்டு எப்போ படுக்கும்போதுமே ஒரு டம்ளர் லேசான ஒரு சுடுதண்ணி குடிச்சிட்டு படுத்திங்கன்னா ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். காலையில் எந்திரிச்சதுமே அந்த மழை ஜலம் கழிக்கிறதுக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ நமக்கு கழிவு நீங்கிச்சுனாவே பாதி நோய் இல்லை. தனுசு ராசி நண்பர்களுக்கு, மூலம் மற்றும் புராட நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கழிவு தேக்கத்தால் தான் ஏகப்பட்ட நோய் உருவாகுது. ஸோ அந்த கழிவு நீக்கம் முறையாக நடக்குதா, நல்லா தண்ணி குடிக்கிறீங்களா, ரிலாக்ஸாக இருக்கிறீங்களா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலைக்கு வந்து பிளான் வந்து ABCன்னு 3 பிளான் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரே பிளான் வச்சுட்டு அந்த பிளான் ஒரு வேளை அன்சக்ஸஸாக இருந்துச்சுன்னா டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் A பிளான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா அடுத்து Bக்கு போகலாம், B சக்ஸஸ் ஆகலைன்னா Cக்கு போகலாம். இந்த மாதிரி 3 பிளான் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டென்ஷன், படபடப்பு, பதட்டம், இந்த அவசரப்படுறது, டென்ஷனாக அடுத்தவங்களை திட்டுறது அல்லது நீங்கள் ஸ்பீடாக ஓடுறது, இந்த வேலையே இருக்காதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் மாற்றத்தினால உங்களுடைய உடல் நோய்கள் அத்தனையுமே வந்து சரி பண்ணிக்க முடியும். உணவில் கவனமாக இருங்க, ஓய்வில் முக்கியத்துவம் கொடுங்க, அதாவது ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்கள் வசம் இருக்கும், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்க. இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றுறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குங்க. இந்த மாதம் வியாழன் தோறும் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். அதே போல் சனிக்கிழமை உங்கள் நட்சத்திரத்திற்குண்டான தெய்வங்கள், நீங்கள் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராடம் 1ஆம் பாத நண்பர்கள், உங்களுடைய நட்சத்திரத்திற்குண்டான அந்த அதிபதிகள் வழிபாடுங்கிறது முடிஞ்சால் செய்யுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு அப்படியே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் வழிபாடு அப்படியே சாந்தமாக நின்று அமைதியாக நின்று நல்லா மனம் உருகி வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் தாங்க டாப்பில் நிற்பீங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த மாதம் அப்படின்னு இல்லை, இந்த பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்தே வந்து தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட காட்டு உங்கள் காட்டில் அடமலைன்னே சொல்லாங்க. எதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய வேலையில் நேர்மையாக, நிம்மதியாக, ஒரு புரிதலோட திறமையை வளர்த்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தனுசு ராசியை இனி வரும் காலங்களில் அசைச்சி கூட பார்த்துக்க முடியாது. ஸோ நீங்கள் நிம்மதியாக நிறைய சம்பாதிக்கும் போது ஒரு படம் பார்க்குறதுக்கோ இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கோ உங்களுக்கு டைமே கிடைக்க போகிறதில்ல. ஸோ தனுசு ராசி நண்பர்கள், நீங்கள் இந்த இறை வழிபாட்டையும் வாழ்க்கையிலே நம்பிக்கை வைங்க. உண்மைதான், ஒரு பெரிய புயல் அடித்து அந்த புயலில் மாட்டி சிக்குண்டு சின்ன பின்னமாகியாச்சு, அந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் மீண்டு வந்துட்டீங்க, பிரச்சனை பெருசு, மீண்டு வந்தது தெரியல. ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பிங்க. இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்குது, முடிஞ்சால் செய்யுங்க, சரிங்களா? அன்னதானம், ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உங்களால் முடிஞ்சால் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அல்லது 10 சாப்பாடு வாங்கி கொடுங்க. வாரம் ஒருக்காவோ மாதம் ஒருக்காவோ, உங்கள் நட்சத்திரம் வரும் நாட்களாகவோ, அல்லது உங்கள் திருமண நாள், பிறந்தநாள் வர அன்னைக்கோ, உங்கள் குழந்தைகளுடைய பிறந்தநாள் வர அன்னைக்கோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது வந்து பரிகாரத்துக்காக இல்லை, நம்முடைய பிறப்பினுடைய நோக்கம் இந்த நாள் நிறைவேறும். நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட இதனால் மாறுறதுக்கு இறைவன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க. ஸோ வாழ்த்துக்கள் நண்பர்களே. தனுசு ராசிக்கான இந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இதில் இன்னுமே தெளிவான வழிபாடு, பரிகாரம்,
வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் பார்த்துக்குங்க. இந்த பதிவு 100% உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் தான் பேசுகிறனால உங்கள் அஸ்ட்ராலஜர் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க, தப்பு கிடையாதுங்க. இந்த பதிவு நிச்சயமாக பிப்ரவரி மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாக, பயனுள்ளதாக, ஒரு விழிப்புணர்வாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்க போகிறோங்க. நன்றி, வணக்கம்.